மக்களே எவிக்ஷனுடைய அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். சுபிக்ஷா எவிக்டட் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்துட்டு இருந்தது. சடனாக இப்போ வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு இருக்காங்க. மேபி கடைசி நேரத்தில் அதை மாற்றினாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லிட்டு போனாப்புல லாஸ்ட் வீக்லேயே. நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி அப்டேட் வந்துச்சுன்னா, சுபிக்ஷா இன்றைக்கி எவிக்டட் அப்படின்ற மாதிரி வந்தது. நாளைக்கு யார் எவிக்டட் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 ஆம்பளைங்களே எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று பிரஜன். அமித் அவர்களும் பிரஜன் அவர்களும் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சுபிக்ஷாவும் பிரஜனும் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னடான்னா ஒன்லி 1 எவிக்டடு, அது பிரஜன் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாங்கள் சொல்கிறது அப்டேட் மட்டும்தான். ஸோ சுபிக்ஷா எவிக்டட் அப்படின்னு சொன்னதும் அப்டேட் தான். நான் அந்த வீடியோலையும் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையும் கிளியராக சொல்கிறேன். பிரஜன் எவிக்டட் அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டாக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் பிரஜன் இன்கேஸ் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா மேபி சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். சாண்ட்ரா அவர்களுடைய கேம் பிளேவை விட பிரஜனுடைய கேம் பிளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிரஜன் கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸை பண்ணுறது, டாஸ்க்குக்காக சில விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்காவாக பண்ணுறாப்புல. நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் சாண்ட்ரா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு தந்திரத்தை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அந்த தந்திரம் வேறு மாதிரி ஒரு வேலை செய்யும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சாண்ட்ரா அவர்கள். பட் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. இப்போ வரைக்குமே யாருக்குமே அஃபிஷியலான நியூஸ் தெரியல. ஓகேவா? இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் முழு எபிசோடையும் ஷூட் பண்ணி முடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகேவா? யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இப்போதைக்கு எதையும் நம்பாதீங்க. நான் இருக்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். டு பி ஃப்ராங்க். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா எவிக்டடா, இல்லை பிரஜன் எவிக்டடா, இல்லை இவங்க 2 பேரும் சேவ் பண்ணிட்டு இப்போ ரம்யா ஜோ வேறு வாக் அவுட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க 2 பேரை சேவ் பண்ணி உள்ளே வைக்க போகிறாங்களான்னு தெரில. ஆனால் நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது 9வது வாரம் முடிய போகுது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 வாரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 6 வாரத்தில் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும், அதாவது 10வது வீக்கும் 11வது வீக்கும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமா டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டாஸ்க் 15 டாஸ்க் அந்த மாதிரி வைப்பாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா டாஸ்க் இருக்கும். ஸோ அதில் குறைவான ஆட்கள் தான் பங்கேற்பாங்க. அதுக்கடுத்த 14வது வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃப்ரீயாக போயிடும். 15வது வாரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல். அது மட்டும்தான் சும்மா சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. சும்மா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இருக்குமே தவிர பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இப்போயே பார்த்திங்கன்னா 15-16 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ டபுளாக எவிக்ட் பண்ணால் மட்டும்தான் கடைசி வாரத்தில் ஒரு 6 பேர் இருப்பாங்க. இல்லை ஒரு 5 பேராவது நிறுத்தணும். ஸோ அதனால் ஒரு 10 பேரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பணும். ஆனால் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிரஜன் எவிக்ட் ஆனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது ஃபேரா இல்லை அன்ஃபேரா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சீங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.